எல்லாருக்கும் ஆப்ரேஷன் அப்படின்னா ஒரு பயமா இருக்கும். அதுக்கும் ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா குழந்தைகள் ஆப்ரேஷன்னா ரொம்ப ரொம்ப பயப்படுறீங்க. இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் ஒரு எங்க டாக்டர்ஸ் பண்ற ஹைப் தான். இப்ப டெக்னாலஜி நல்லா அட்வான்ஸ் ஆயிடுச்சு. அனசரிஸ் எல்லாம் நல்லா ஸ்கில்ஃபுல்லா ஆயிட்டாங்க. நிறைய டெக்னாலஜி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. அதனால குழந்தைகள் ஆப்ரேஷன்றது ஒரு ஈஸியா போயிடுச்சு. அதுக்கு நீங்க பார்த்து அப்படியே ஈஸியா நினைச்சுக்காதீங்க. நீங்க எந்த டாக்டர் கிட்ட எந்த ஹாஸ்பிட்டல்ல யாருக்கு எப்படி பண்ணிக்கிறீங்கன்னு பொறுத்துதான். இப்போ நான் ஒரு குழந்தைகள் அறுவை சிகிச்சை நிபுணர். நான் டாக்டர் எஸ் பிரபாகரன். நான் பேராசிரியராக கோயம்புத்தூர் மருத்துவக் கல்லூரியில் பணிபுரிந்து வருகிறேன். ஆனா பேஸ் வந்து சேலம் தான். சேலத்துல கிளினிக்ல இருந்து நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். சின்ன இது பாத்தீங்கன்னா பைமோசிஸ் அப்படின்னுவாங்க. இது சர்க்கம்சிஷன் பண்ணுவாங்க. இது காமனா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றதுன்னா சுன்னத் ஆப்ரேஷன் அப்படின்றாங்க. இது முஸ்லிம்ஸ் வந்து அவங்க இந்த ரிலீஜியஸ் சர்க்கம்சிஷன் அவங்க எல்லா ஆண் குழந்தைகளுக்கும் பண்ணுவாங்க. நம்ம வந்து நம்ம ஹிந்துஸ்லயும் மற்ற கம்யூனிட்டிலயும் இது பண்றது இல்லதான். பட் இது ஒரு நல்ல ஆப்ரேஷன். ஆக்சுவலா குழந்தைங்களுக்கு அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன் வருது, அடிக்கடி சளி பிடிக்குது. சளிக்கு வைத்தியம் பண்ணி நல்லா ஆகல அப்படின்னா இது பாக்குறாங்க. பார்த்துட்டு பைமோட்டிக்கா இருக்குன்னா பைமோட்டிக் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? அவன் யூரின் போகும்போது சிரமப்படுவோம், முக்கி போவோம். அவன் அந்த முன்தோல் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டா இருக்கும். இது சிலதுமே வந்து இந்த ப்ரொபஸ்டான் ஒரு ஆயின்மெண்ட் போட்டு தள்ளி விடுவாங்க. பட் அது எத்தனை நாளைக்கு முதல்ல மேல போட்டு தள்ளி விடணும், அதுக்குள்ளுக்குள்ள போட்டு தள்ளணும், எவ்வளவு நாளைக்கு, 6 மாசமா, 6 நாள், 6 வருமா எதுவும் தெரியாது. அதுக்கு நீங்க சர்க்கம்சிஷன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. இதனால சர்க்கம்சிஷன் பண்ண என்ன சார் அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுனத் பண்றதுனால உங்க குழந்தைக்கு அடிக்கடி டாக்டர் கிட்ட போக வேண்டிய பிரச்சனை வரவே வராது. அதாவது ஒரு மாசத்துக்கு 7 தடவை ஒரு டாக்டர் போய் பாக்குறீங்கன்னா, சளி இருமல் தொந்தரவுக்காக நீங்க போய் பாக்குறீங்கன்னா, இது சுன்னத் ஆப்ரேஷன் பண்ணீங்கன்னா கட்டாயம் இது 2 தடவையோ 3 தடவையோ தான் ஆக வேண்டியதா இருக்கும். நீங்க நினைக்கலாம் சளிக்கும் இந்த சுன்னத் ஆப்ரேஷன் யூரினரி ட்ராக்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்ட்டு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ஒன் சிஸ்டம் மேனிஃபெஸ்ட் as another சிஸ்டம். அதாவது சளி இருமல் காய்ச்சல்ன்றது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமா இருந்தா கூட ஒரு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்து ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷனா வரும். அதனால உங்க குழந்தைங்களுக்கு அடிக்கடி சளி இருமல் இருக்கா, அடிக்கடி டாக்டர் கிட்ட போனீங்களா, ஒரு தடவை வந்து இவங்களை மாதிரி ஒரு குழந்தைகள் நல்ல அறுவை சிகிச்சை முறை பார்த்து உங்க குழந்தைக்கு இந்த பைமாட்டிக் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு, ஒரு ஸ்கேன் பண்ணிட்டு, அல்ட்ராசவுண்ட் அப்டமன், ஒரு யூரின் டெஸ்ட் பண்ணிட்டு there's a ப்ராப்ளம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே நீங்க ஒரு சுன்னத் ஆப்ரேஷன் அதாவது சர்க்கம்சிஷன் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்க குழந்தைங்க நல்லா இருப்பாங்க. தேங்க்யூ.